அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அகங்காரத்தை வைத்து இறைவன் என்னை படைத்து விட்டான்? மொத்த சொசைட்டியும் அகங்காரத்தை ஊட்டி ஊட்டே வளர்த்து விட்டதே. அதன் விளைவாக அகங்காரத்தால் துன்பப்பட்டு அந்த அகங்காரத்துக்கு அடிமையும் ஆகி இப்ப குரு அகங்காரத்தை எடு எடுன்னு சொன்னால் அதை எடுக்கவும் முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அது முதலிலே இருந்தே என் அகங்காரத்தை வளர்க்காமல் விட்டுவிருந்தால் நான் நிம்மதியாக ஆனந்தத்தை அடைந்திருப்பேனே. ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியிலேயே ஒரு தவறு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அகங்காரத்தை வளர்த்து 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 இந்த உலகமும் சொசைட்டியும் என் குடும்பமும் வளர்த்திருந்தால் நானு ஞானத்துக்கே வந்திருக்க மாட்டேன். என்னுடைய எண்ணம் ஒன்று கூட அங்க நிறைவேறல. பிறந்த குழந்தை நோய்க்கு அழுகுது, கதறுது. அழுகுறல் தான் ஜாஸ்தி பிறந்த குழந்தைக்கு. நோய் தானா தள்ளுது. அப்போ ஒவ்வொரு பிறந்த குழந்தையில இருந்து அகங்காரத்தை தட்டுற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. எங்க அகங்காரத்துக்கு தீனி கிடைச்சது? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம், வயிற்றால போயிருது, வயிறு வலிக்குது. அப்ப அகங்காரத்தை பிச்சு பெனல் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ இன்னொன்னு சொன்னா, சொசைட்டில இருக்கிறவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறானே, சொசைட்டில இருக்கிறவன் எல்லாம் ஞானியா இருந்துட்டா நான் டப்புன்னு ஞானியத்துக்கு வந்திருப்பேனே அப்படின்ல. அப்பதான் புரிஞ்சது, சொசைட்டில இருக்கிறவன் எல்லாம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல போட்டதுக்கு காரணமே நான் ஞானியாகணும். எல்லாம் பொறாமையில இருக்கிறான், எல்லாம் போட்டியில இருக்கிறான், எல்லாம் காழ்ப்புணர்ச்சியில இருக்கிறான் அப்படின்னா என் அகங்காரங்க சாட்டிஸ்ஃபைட் நடக்குமா? எனக்கு ஏதாவது ஒத்துழைப்பு தருவானா? என்னை கீழே தள்ளிவிடுவதில் தானே அதிகமாக அங்கே நாட்டம் இருக்கு. அப்ப என் ஆசை அங்கே எங்கே நிறைவேறும்? பொறாமை உலகத்துல. அப்ப நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், முடியல. நான் நினைத்தபடி ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா என் அகங்காரம் இந்த சொசைட்டியின் அகங்காரத்தை பூர்த்தி செய்தது அப்படின்னு சொல்லலாம். நான் நினைத்தபடி எங்க போச்சு? ஒண்ணுமே போலையே. என் உடம்பு போச்சா? முதல்ல என் மனம் நான் நினைத்தபடி இருக்கிறதா? இந்த உலகம் நான் நினைத்தபடி இருக்கிறதா? இந்த சூழல் பஞ்சபூதங்கள் நான் நினைத்தபடி இருக்கிறதா? எல்லாம் அடி பின்னல் தான். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ முழுக்க முழுக்க முதலிலேயே இருந்து நீ அகங்காரத்துக்கு வந்துடக்கூடாது, வந்தா நீ கஷ்டப்படுவேன்ட்டு அகங்காரத்துக்கு போக விடாமலேயே தட்டி தட்டி தட்டியே இந்த உலகம் நம்மை வளர்த்தது. அப்ப குரு அருள் பிறந்ததிலே இருந்தே இருக்கு. அப்படிப்பட்ட அருள் அது சொல்லியும் கேட்கலன்னா நேரடியா சொல்லப்படுகிறது, இதுதான் சரி, இது தவறு என்று. ஆக எப்படி பார்த்தாலும் சில இடத்துல அகங்காரம் ஊட்டி வளர்க்கப்படுகிறதே. நான் பணம் இருந்தாதான் நீ சம்பாதிக்கணும், பணம் இருந்தாதான் பணத்தை சம்பாதிக்க போனா அடி வாங்குறான், அவ்வளவு. இல்ல பெருமையுடன் வாழ்ந்தால்தான் அப்படின்னு சூப்பரா சொல்றான். பெருமைக்கு போனாதான் அகங்காரம் அப்படியே நொறுங்குது. அதாவது பிச்சு அதெல்லாம் அகங்காரம் நொறுங்கிறதுக்கு தான் எல்லாம் ஐடியா தர்றான். அகங்காரத்தை கூட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு கொள்ளு கட்டுற மாதிரி, ஓ அகங்காரம், நான் வேகமா போறேன், ஓ பணம் சம்பாதிச்சு விட்டால் அகங்காரம் வந்துருமா, என் அகங்காரம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருமா, இன்பமா இருந்துடலாமா, எனக்கு புகழ் வந்தால் எல்லோரிடம் நன்பெயரை எடுத்து விட்டால் எனக்கு இன்பம் வந்துருமா, சர்ரா அப்படின்ட்டு உள்ள போனா தெரியுது பணம் சம்பாதிக்கிறதுக்கு படுற பாடு, புகழை சம்பாதிக்கிறதுக்கு பற்ற பாடு, கடைசி வரைக்கும் போராடி போராடி இந்த எதுவுமே முடியல. இந்த முடியலைன்னு ஓஞ்சி போய் அகங்காரம் தானா தன் வலுவை இழந்து என்னடா பண்றதுன்னு யோசித்து கொண்டிருக்கும் போது புரிகிறது, அகங்காரம் இல்லை, அகங்காரம் தான் அனைத்துக்கும் காரணமா. ஓ அகங்காரத்தை விட்டுவிட்டால் சரியாகி விடுமா என்று குருவின் போதனை அப்போதுதான் புரிகிறது. புரிந்தவுடன் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். புரிந்தவுடன் அதை நோக்கி செல்லும் போது சில தடை என்னன்னா, அகங்காரம் டப்புன்னு போல. ஏன்னா அகங்காரமாகவே மாறி அகங்காரம் நல்ல அடிக்ட் ஆகி அது என்னோடு ஒட்டி பிணைந்து விட்டது. டப்புன்னு இப்படி வர முடியல, ரெண்டும் ஒட்டிச்சு, ஒன்னாயிருச்சு. அப்போ அந்த ஒண்ணுல இருந்து பிச்சு எடுத்து போறதுக்கு கொஞ்சம் டைமா இருக்கு. ஏன்னா உணர்ந்துட்டோம் இல்லையா? ஏன்னா இயல்பு அதுதானே. ஆட்டோமேட்டிக்காக அது உத்தம சாதனுக்கு இம்மீடியட்டா முடிஞ்சிடும். அந்த மந்த அதிகாரிகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அகங்காரம் வலு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அந்த குரு அந்த இப்ப குரு வந்த உடனே எனக்கு ஒரு ஒரு சுகம் கிடைச்சிரும். ஏன்னா அகங்காரத்துக்கு நான் போல, ஏற்கனவே இருக்கிறதுல எடுக்கிற உண்டான ப்ராசஸ் தான். அதை இன்பமாக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து
நாம் குருவை அடைந்து விடலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் அகங்காரத்துக்கு எங்கேயே அதுதான் கருணாகரா தயாளான். நம்ம அகங்காரத்துக்கு போராடினோம், முயற்சி செய்தோம், முழு முயற்சி செய்தோம் பீமனை போல. ஆனால் அகங்காரத்துக்கு அங்க தீனியே கிடைக்கல. தீனி அப்படியே சில இடத்துல தீனி கிடைச்சிட்டு இருந்தாலும் இவன் இந்த இவனுக்கு வந்து மெதுவா அடிச்சா கேட்க மாட்டேங்கிட்டு ஒரு கீழே இருந்து தள்ளினா சரியா சொரணம் இல்லை அப்படின்ட்டு ஒரு 10 படி மேலே எடுத்து அங்கேருந்து தள்ளி விட்டுருது. காலு கை உடஞ்சி மூக்கெல்லாம் பேந்து அந்த அகங்காரம் உடையும் போது டோட்டலா கொலாப்ஸ் ஆகி பைத்தியமாகி நேரம் இங்க வர வேண்டியது இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏத்துற மாதிரி இருந்தாலும் அது ஒரு மிக டெம்பரரி. மேலே ஏற்றி டங்குன்னு விழ வேண்டியது இருக்கு. இல்லைன்னா முதல்ல இருந்தே அடிதான். எதுவுமே நம்ம நினைச்சபடி தான் இருக்காது. ஏன் நம்ம உடம்பே இருக்காது, நம்ம மனமே இருக்காது, நம்ம சூழல் எதுவுமே நம்ம நினைச்சபடி இருக்காது. அப்படியே அகங்காரத்துல வந்து பெரிய பியூட்டி நினைச்சது கிடைச்சதுன்னா அடுத்தவன சாட்டிஸ்ஃபைடு இருக்க மாட்டேங்குது. என்னடா நம்ம என்ன, ஏன்னா அது பொய் இல்லையா? அது அப்பயும் புரியுது. ஐயோ அப்பயாவது புரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் சூப்பரா வச்சிருக்கான். அகங்காரத்தை துளி கூட கருணாகர தயாளன் அகங்காரத்தை துளி கூட நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ண மாட்டேன். அது தெளிவா இருக்கு. அதன் விளைவாக நம்ம வந்து எல்லாரும் இங்க வந்துட்டு தான் இருக்கோம். சூப்பரா வந்துட்டு தான் இருக்கோம். எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம மட்டும் இல்லை. ஸோ அதனால வந்து அந்த வந்து அகங்காரத்தை அவர்கள் ஏற்றி விட்டார்கள். அந்த சொசைட்டி எனக்கு தவறு செய்து விட்டது. ஆனால் இல்லை, சொசைட்டி தவறே செய்யவில்லை. சொசைட்டி 100% குருவை விட மேலே. குருனாவது கருணையோட வலி இல்லாம கொண்டு போவார். அவன் வலியோட கொடுத்தான் சொசைட்டி. அகங்காரத்தை தட்டுனா உடைச்சான். ஸோ அப்புறம் சொசைட்டி நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கு. எங்கோ நாம தான் வந்து புரியாமல் அது அடி வாங்குறது கூட சொர்ணம் இல்லாம எதுக்கு அடி வாங்குறோம் தெரியாம அந்த அகங்காரத்திலேயே அந்த அடியை வந்து சமாளிச்சிடலான்னு திணறி திணறி போய் ஒரு இடத்துல அந்த அகங்காரத்தை விட்டுவிட்டால் எல்லாம் சரியாகும் போது அந்த சரண்டருக்கு வந்து அதை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்ம வந்து நம்ம மனம் என்ன சொல்லுதுன்னா எப்பயுமே அந்த அகங்காரம் வந்து ஒரு பழி போடுற குணம் தானே. முதல்லயே இந்த சொசைட்டி இந்த ஞானம்லாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இப்போ இருக்கின்ற நிலைமையை கொஞ்சம் பழி போட்டு தப்பிக்கிற ஒரு அகங்காரம் இந்த மாதிரிலாம் யோசிக்குது. எல்லாம் தூக்கி போட்டு வந்தாச்சு, குரு அருள் கிடைச்சாச்சு, பயணமும் நடந்து கொண்டிருக்கிறது, இதிலே ஆனந்தமாக இருந்துவிட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.